ஒரு போட்டியே வைப்போம். ஒரு அறைக்குள்ளே உங்களை போக சொல்கிறோம். அந்த அறைக்குள்ளே எல்லா வகையான உயர்ந்த பொருட்கள் இருக்குது. வைர நெக்லஸ் தொடங்கி 1.5 லட்ச ரூபா பைக்கிலேருந்து எல்லாமே அங்கே இருக்குது. அப்படி எல்லாமே இருக்கிறப்ப நம்மகிட்ட ஒரே ஒரு கண்டிஷன் மாத்திரம் போடுறாங்க. வெளியே வந்த உடனே ஒரு நோட்டு புத்தகம் வச்சுருப்போம், ஒரு பேனா இருக்கும். 1 நிமிஷம் நீங்கள் உள்ளே போகலாம். உள்ளே போன உடனே எந்தெந்த பொருளை பார்க்குறீங்களோ அத்தனை பொருளும் உங்களுக்கு சொந்தம்னு சொல்லிட்டா என்ன செய்வோம்? அப்படியே ஆடு உள்ளே போவோம். வெளியே ஓடியாந்து அது டிவி பைக்கு எல்லாம் சொல்லும்ல. இந்த போட்டியில் ஒருத்தர் வெளியே வந்து 101 பொருள் சொல்லிவிட்டாங்க. 100 பொருள் தான் வச்சுருந்துருக்காங்க. வாசலில் இருந்த பிள்ளையும் சேர்த்து எண்ணிவிட்டாங்க. பாட்டுக்க எப்படி மனசுக்குள்ள நின்றுச்சு? அவையெல்லாம் நமக்குத்தான் என்று சொன்னவுடன் நம் மனது அவ்வளவு துரிதமாக வேலை பார்க்குது. நினைவாற்றல்னா சாதாரண இல்லைங்க. அந்த நினைவாற்றலுக்காக தான் நம்ம மூளை எல்லாத்தையும் நம்ம மெஷினை பார்த்து செஞ்சிடோம்னா அப்புறம் என்ன செய்யறது சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி நாமளாவது மனிதர்களோடு போராடினோம், அடுத்த தலைமுறை எந்திரத்தோடு தான் போராட போகுது. எந்திரத்தோடு ஆனால் எந்திரம் பெருசு இல்லைங்க. ஏன் தெரியுமா? அதை கண்டுபிடிச்சவனே மனுஷன் தானே.